ஓகே, இப்போ வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இருக்கு. தேர்ட் சம் வந்து 5/6 integral of 5/3 secant power 2π/3x cosecant 4/3 cosecant பவரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸோ இது வந்து 2019 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. 10th April. ஓகேவா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், 5/3 5/6 secant ஸ்கொயர் 2π/3 எக்ஸு. உங்களுக்கு புரியணுக்காக எழுதிக்கிறேன். இது வந்து பவர் இது. ஓகேவா? ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சீக்கன் எக்ஸ் ஃபார்முலா என்ன? கொசிகன் எக்ஸ், சாரி காஸ் எக்ஸ். கொசிகன் எக்ஸ் ஃபார்முலா 1/sin x. அப்போது பாருங்கள், அப்போது 5/3 5/6. ஓகேவா? ஸோ சீக்கன் எக்ஸ் ஃபார்முலா கொசிகன் எக்ஸ். இங்கே என்ன இருக்குது? சீக்கன் 2π/3x இருக்குது. நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? பவர் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும், ஃபார்முலாலாம் சேம் தான். ஸோ கொசிகன் 4/3x நம்ம எப்படி எழுதலாம்? சைன். கரெக்டாக? ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். 1/cos 2/3x sin 4/3x dx. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலாஸை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் எடுக்க முடியாது. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணணும். டிஃபைனைட் இன்டிகிரலில் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் we can go for next step. because simplify பண்ணோம் or else we need to know the exact formula. ஓகே, ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணோம். எப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். cos 4/3 cos 4/3x. ஓகேவா? ஸோ 5/3 5/6 ஸோ cos 4π/3x cos 2π/3 sin 4π/3 அப்புறம் cos 4π/3x. இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா இந்த cos 2π/3யும் அப்புறம் இந்த cos 4π/3யும் அப்படியே நம்ம இது பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். 2π/3 + 4π/3x sin 4π/3x. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஓகேவா, இது வந்து 2 + 2π/3 + 4π/3 6/3 3 1s 3 2s. கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? cos 4π/3 இது வந்து 2ஆக மாறிடும் sin 4π/3x. கரெக்டாக? அப்புறம் 1 cos
2/1 cos power 2x. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எழுதணும்னா, இது வந்து நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி வரும்னா sin x, இது கீழே இருந்துச்சுன்னா cos x 4/3. ஓகேவா? அந்த இன்டிகிரலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5/3 5/6. ஸோ இதுக்கு வந்து ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா sin x by cos x என்ன பண்ணலாம்? sin x by cos x, அதாவது tan x. கரெக்ட் தானே? ஃபார்முலா பார்த்துக்குங்க, நான் சைடில் போடுவேன், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடில். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இது வந்து 1/cos x போடுங்க, இது வந்து tan x 4/3. ஓகேவா? tan x இது 5/3 5/6. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம். லெட் t is equal to என்ன இருக்குது? tan x. தென் dt is equal to secant square x by dx. இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt by dx. ஸோ secant square dt by இந்த dx இங்கே வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண இப்படி வரும். when x is equal to 5/6 இங்கே இருக்குது லோவர் லிமிட்டு. ஸோ t is equal to என்ன வரும்? tan அந்த எக்ஸ்க்கு பதில் இது போடுங்க. சேம் x is equal to அப்பர் லிமிட்டு, t is equal to tan 5/3. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, tan 5/6 ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரியில் 1/√3. tan 5/3 ஃபார்முலா இது வந்து 30 டிகிரி 60 டிகிரி. ஓகேவா? 30 டிகிரி tan 5/6 ஃபார்முலா 1/√3. 60 டிகிரியோட tan ஃபார்முலா 60 டிகிரியோட tan 5/3 ஃபார்முலா √3. ஓகே. ஸோ இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். i is equal to இது என்னது? 5/6, அதாவது கீழே வரும், இது வந்து லோவர், இது வந்து அப்பர். ஓகேவா? அப்படியே அப்ளை பண்ணுங்கள். லிமிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் யூஸிங் த டி டேமே மாறிடும். இந்த எக்ஸ் டேம் இருக்குல்ல, நம்ம வந்து அப்படியே வந்து டிடி டேமை மாற்றணும். அப்போ தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ பார்த்துக்குங்க, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸாக போடலாம். ஓகேவா? ஓகே. இப்படி வரும் 5/3 5/6 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் 1/tan x 4/3 dx. ஓகேவா? now இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx வந்து dtயாக போடணும். புரியுதா? பாருங்கள், இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dx வந்து dt. அப்போ மீதி இருக்கிறது 1/tan x. புரிஞ்சா? tan x நம்மளுக்கு என்ன? t. அப்போது 1/t இருக்கும். 1/t dt. புரியுதா? நம்மளுக்கு 4/3 இருக்குது, அதுவும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த 4/3 வந்து இங்கே பாருங்கள், 4/3. ஸோ லாஸ்ட்டில் t இன்வர்ஸ் ஆஃப் 4/3 dtன்னு வரும். புரியுதா? ஓகேவா? ஃபார் t பவர் n அப்படின்னா n is equal to -4/3 பார்க்கலாம். என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு இன்டிகிரல் ஆஃப் √3 1/√3 t - 4/3 dt. கரெக்டாக? இது வந்து dt.
ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்டிகிரல் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல, டி பவர் எக்ஸ் பை என் எக்ஸ் என் ப்ளஸ் 1. ஸோ அதே தான் டி மைனஸ் 4/3 ப்ளஸ் 1 minus 4/3 plus 1. So t minus 1/3 minus 1/3. So இதை வந்து ஓகேவா, இந்த t minus 1/3 இது வரும், இந்த மைனஸ் அப்படியே வரும், இந்த 3 இங்கே வந்துடும். ஓகேவா, அப்படியே 1/3 வந்து 3ஆக பண்ணும். ஸோ இப்படி வரும், இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டர் வரும். இது இப்படி வரும், -3 t minus t power minus 1/3. ஸோ I is equal to அது பண்ணிட்டோம் இன்டிகிரல். ஸோ -3 t minus 1/3. இப்போ நம்ம லிமிட்ஸை அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, லிமிட்ஸை அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா -3 வெளியில் எடுத்துருங்க, டீயை அப்ளை பண்ணுங்கள். √3 minus 1/3 மைனஸ் அப்பர் மைனஸ் லோவர், அப்பர் மைனஸ் லோவர், இது 1/√3 minus 1/3. கரெக்டாக? ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த √3 பாருங்கள், √3 minus 1/3 அப்படின்னா கரெக்டு தான். ஸோ இது வந்து இந்த சைடு கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ I is equal to -3. ஆமாம், I is equal to -3 and the √3. ஓகேவா, √3 minus 1/3. ஓகே, அதாவது ஏற்கனவே இந்த 2 இருக்குல்ல, ஸோ இதுக்கு தான் மீனிங்கு -1/3. ஸோ மைனஸ் இப்படி வரும். கரெக்டாக? ஸோ -3 minus 1/6. இது வந்து சேம் 1/√3 இருக்கா, -1/3. ஸோ இது வந்து 1/2. என்ன வரும்னா 1/2 minus 1/2, இன்னொரு -1/3. ஸோ இது கீழே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இது வந்து 1/3 தான். ஸோ 3 மேலே வந்துச்சுன்னா தான் மைனஸ் வரும். ஓகேவா, ஸோ 3 மைனஸ் பாருங்கள். ஸோ -3 இந்த √3 பவர் -1/3 எப்படி வருதுன்னா, இந்த மேலுக்குள்ள ரூட் அது 1/2. ஓகேவா, மீனிங்கு. ஸோ 3 பவர் 1/2 minus 1/3 இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும், -1. 3 பவர் -1/6 இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற ரூட் இருக்குல்ல, இது 1/2. அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா இதுதான், மேலே வந்துச்சுன்னா 3 - 1. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து -1/3 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகி 1/6 இருக்கும். ஓகேவா, நான் என்னென்னா இது சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா இது இங்கே கொண்டு வாங்க, இது இங்கே கொண்டு வாங்க. ஸோ இந்த -3 + 3 மாறும். ஓகேவா, இன்டர்சேஞ்ச் பண்ணால் மாறும். ஸோ நவ் 3
1/6 minus 3 minus 1/6. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா ப்ளஸ் மாதிரி தான். அதாவது 3 1/6, அதாவது 1 + 1/6, 6 வந்து 6, 6 + 1 7/6 இப்படி வரும். இது வந்து 1 - 1/6, 6 - 1/6 5/6. ஸோ 3 power 7/6 minus 3 power 5/6. Answer we found. Okay. Okay. Fourth sum is 0 integral of pi/2 sin power 3x by sin x plus cos x dx. Okay. If you integrate this the sin power 3x by sin x plus cos x, what it will become, we need to find. Okay. So first f of x என்ன? sin 3x sin x plus cos x. Okay, we need to define f of x and use symmetry. Okay, இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? இங்கே எழுதுறேன். இது ஏவா எடுத்துக்கலாம், எக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஃபார்முலா f of x is equal to dx. அதோட ஃபார்முலா என்ன வரும்னா நம்மளுக்கு x is equal to a minus x. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. ஸோ a is equal to pi/2. ஓகேவா? தென் நம்ம அப்ளை பண்ணால் என்ன வரும்? I is equal to pi/2 upper limit, lower limit 0. f of x is a dx. Okay. f of x அதாவது a minus x, pi/2 minus x by dx. Okay. compute பண்ணும் f pi/2 minus x இதில். ஸோ sin 3 pi/2 minus x sin pi/2 minus x plus cos pi/2 minus x to dx. Okay. Okay, we can continue. இது வந்து I. ஸோ கொஸ்டினில் வந்து நம்ம பாருங்கள் 1 and 2 ஆல்ரெடி 2iனா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு I கிடச்சிச்சில்ல, அதாவது கொஸ்டினில் இருந்துச்சு sin 3x அப்படியே எடுத்து ஆட் பண்ணோம் sin x ப்ளஸ் cos x. அப்புறம் இப்போ கிடைச்சது cos 3x. நம்ம வந்து ரெண்டு இன்டிகிரலும் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வச்சு பண்ணது இந்த இன்டிகிரல், நம்மகிட்ட ஏற்கனவே கொஸ்டினோட இன்டிகிரல். இது வந்து கொஸ்டின் ஐயோட, இது வந்து இப்போ ஃபைன் பண்ணாது, அதாவது a ப்ளஸ் a minus x. ஓகே. ஸோ cos 3x sin x cos x. ஓகே. ஆடிங் அந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் இன்டிகிரல் we get this one. ஓகேவா? இதுவும் இது. ஸோ 2i pi/2 0. இது வந்து sin 3x plus cos 3x sin x plus cos x dx. So a is equal to sin b is equal to a cube plus b cube ஓட ஃபார்முலா a plus b a square minus 2ab plus b square. கரெக்டா? ஸோ அப்ளை பண்ணோம் sin 3x plus cos 3x
பவர் ஓகே sin x plus cos x sin square x minus sin x cos x plus cos square x ஓகேவா a plus b square அதாவது நியூமரேட்டரோட ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும் இந்த sin square x cos square x ஃபார்முலா என்னன்னா sin square x plus cos square x is equal to 1 so see sin x cos x sin square x minus sin x cos x plus cos square x இது கீழே இருக்குது அப்படியே போடுங்க sin x plus cos x இதோட ஃபார்முலா தான் இது இப்போ கேன்சல் பண்ணால் ஓகே ஸோ இதுக்கூட இது ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து sin power 3x cos power 3x is equal to sin x plus cos x is equal to 1 minus sin x cos x அதாவது இது கேன்சல் ஆகிடும் இது sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் வந்து 1 ஆகிடும் அப்போ வந்து 1 minus sin x cos x ஓகே ஸோ வந்து இப்போது 2y is equal to pi by 2 0 1 minus sin x cos x dx ஓகே இதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் இந்த 1 வந்து ஒரு டேர்ம் sin x cos x ஒரு டேர்ம் you need to split the term ஃபஸ்ட் வந்து evaluate each integral இந்த இன்டீகிரல் நம்ம ஃபைண்ட் பண்ண என்ன வரும் pi by 2 தான் வரும் ஓகேவா pi by 2 வரும் இந்த இன்டீகிரல் வந்து ஸோ pi by 2 வரும் ஆல்ரெடி நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் pi by 2 வரும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது தான் இருக்குது sin x cos x dx டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி இருக்குது யூஸிங் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அதுக்கு ஃபார்முலா sin 2x by 2 sin x cos x ஸோ இது வந்து அப்படி இங்கே போகும் 1 by 2 sin 2x அப்போ என்ன கிடைக்கும்னா sin x by cos x ஸோ இந்த sin x by cos x இது எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க 5 by 2 5 by sin 2x 1 by 2 dx இதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இது அப்படியே வைங்க இது 1 by 2 வெளியில் எடுங்க 1 by 2 sin 2x dx ஓகே புரியுதா ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணோம் sin 2x dx என்ன ஃபார்முலா மைனஸ் 1 by cos 2x இதுக்கு இது ஃபார்முலா ஓகேவா ஸோ என்ன வரும்னா 5 by 2 0 இது ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 by 2 cos 2x இதான் வரும் ஸோ minus 1 by 2 cos 2x 5 by 2 upper limit and lower limit so we already have this pi by 2 got it pi by 2 minus 1 by 2 cos 2 pi by 2 minus lower limit minus 1 cos 0 சி பாருங்கள் ஆல்ரெடி மைனஸ் பை பை 2 இருக்குது நம்மளுக்கு இது அதாவது ஃபஸ்ட்டு இன்டிகிரேஷன்
இதுக்கு நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது. அப்புறம் அப்பர் லிமிட் போட்டால் -1/2 cos எக்ஸ்க்கு பதில் 2π/2 -1/2 cos இது 0 இருந்துச்சுன்னா 0. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2π/2 -1/2 இது கேன்சல் ஆகிடும். cos π ப்ளஸ் 1/2 -1 ப்ளஸ் இது வந்து cos 0 π/2 -1/2 cos π கிடைக்குது. அப்புறம் 1/2 cos 0. cos π வந்து -1, cos 0 வந்து 1. ஸோ நம்மளுக்கு -1/2 -1/1 cos 0 1. ஓகேவா? ஸோ π/2 இது வந்து ப்ளஸ் 1/2, இது 1/2. ஓகேவா? இது 1/2 நம்ம இது பண்ணோம்னா கிடைக்கும் 2/2 1 கிடைக்கும். 5/2 ப்ளஸ் 1 இது எல்லாமே சேர்த்து. ஓகேவா? I கிடச்சிச்சு நம்மளுக்கு 2i. ஸோ ஓகேவா? 2i π/2 நம்ம வந்து கரெக்ட். ஸோ பாருங்கள், π/2 -1/2 காமன் எடுத்துட்டோம். ஸோ வந்து -1/2 -1. ஸோ இதை நீங்கள் மொத்தமே பண்ணிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை மொத்தமாக பண்ணிங்கன்னா 1/2 ப்ளஸ் 1/2 1ன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைம் π/2 இருக்குது. இதில் வந்து -1/2 வெளியில் எடுத்துருவோம். இது மொத்தமே பண்ணால் 1 தான் வரும். அப்போ நம்மளுக்கு கிடைச்சது π/2 -1/2. ஸோ அதை 1/2 நம்ம காமனாக வெளில எடுத்தால் π/1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ I is equal to 1/2 π/1 2i. இந்த 2 இங்கே போச்சுன்னா I is equal to 1/4 π/1. So we can write as I is equal to π/1/4. Answer this one. Okay, we'll see next sum. Okay.